நம்மள நிறைய பேர் லைஃப் வந்து ரொம்ப வஸ்டானது. லைஃப்ல நம்ம எதை சாதிக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு பணம் வேணும். ஆனா இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்கும்போது உண்மையிலே இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கு. திரும்ப பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற சூரியவான் அப்படின்ற ஒரு குக் கிராமத்துல பொறுக்கிறாரு. இவர் பிறந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2010 வயசா இருக்கும்போது ஜஸ்ட் வாட்ச் பண்ணி எந்த ஒரு கோச்சிங்கும் அதுக்கெல்லாம் போகல. ஜஸ்ட் கிரிக்கெட்டை வாட்ச் பண்ணி அவர் விளையாடுந்தே அவ்வளவு பர்ஃபெக்டா விளையாடி இருக்காரு. இவரோட ஆட்டத்தை பார்த்து இவங்க அப்பா என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த குக்காமத்துல எல்லாம் இந்த பையனை வச்சுட்டு போனோம்னா இவங்க முன்னேற முடியாது அப்படின்ட்டு அங்க இருந்து மும்பை கிளம்புறாங்க. அவனுக்கு அவ்வளவு கிரிக்கெட் மேல ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா மும்பைல அவங்க அப்பா வந்து ஒரு சின்ன ஹார்ட்வேர் ஷாப் தான் வைக்க முடியுது. அங்க அவனால வந்து சரியான உணவும் இது பண்ண முடியல. அவன் கிரிக்கெட்டுக்கு போக்கஸ் பண்ணுன்ட்டு ஒரு பால் கடையில வேலைக்கு போறான். அந்த பால் கடையிலேயே வந்து தங்கமும் செய்யறான். சரி, கிரிக்கெட் ஆடிட்டு இந்த பால் கடைக்கு வந்து தூங்குறது தங்குறது பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் இடைஞ்சலா இருக்குதுன்ட்டு மும்பை கிரவுண்ட்ஸ்மேன் ஒருத்தர் இருக்காரு, அசத் மைதீன்ட்டு. அவரு கேஷுவலா ஒரு டென்ட்ல தங்குவாரு. அந்த டென்ட்லயே வந்து நான் தங்கிக்கிறேன், எனக்கு சாப்பிட சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, இங்க இருந்தா நான் கிரிக்கெட்டை விரும்புவேன், கிரிக்கெட்டை விளையாட முடியும்ட்டு ஒன்றும் வசதி இல்லாத அந்த டென்ட்ல வந்து ஒரு 3 மாசத்துக்கு மேல தங்குறாரு. பாதி நேரம் கிரிக்கெட் விளையாடிட்டு பாதி நேரம் அவங்க அப்பாவுக்கு உதவணும், என் ஃபேமிலிக்கு உதவணும்ட்டு பூரி விற்க ஆரம்பிக்காரு. பானிபூரி விற்கிறது மட்டும் இல்லாம இந்த ரோட்டு கடையில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் இதுவும் வைக்க ஆரம்பிக்கிறாரு. கோச் வாலா சிங் அவரு இவரை பார்த்த உடனே இந்த பையன் இவ்வளவு திறமையா விளையாடுறான்ட்டு இவருக்கு தங்குற இடமும் அண்ட் சாப்பாடு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாப்படி. Under-19 கலந்துகிட்ட இவரு அந்த Under-19 ஃபைனல்ஸ் போய் தோத்தாலும் மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்குறாரு. ஐபிஎல்லும் வர ஆரம்பிக்குது. ஐபிஎல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்ற ஒரு அணி இவர் இருக்கிறாங்க. தொடர்ந்து 2 வருஷம் இவர் ஆட விடல. வெறும் ஐபிஎல் ஆடிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற நேரத்துல ரஞ்சி டிராஃபி, துலீப் டிராஃபி அந்த மாதிரி ஆட்டங்களை ஆடி அவரோட ஸ்கில்ஸை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றாரு. அண்ட் பேஷன்ஸ் இவர்கிட்ட நிறையவே இருக்குதுங்க. அந்த 3வது சீசன்ல இவருக்கு கிடைக்குது வாய்ப்பு. அங்க ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிக்கிற மட்டும் இல்லாம லீடிங் ரன் ஸ்கோரர் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு அந்த சீசன்ல ஆகிறாரு. இவரோட பசி கொஞ்சம் கூட நிக்கவே இல்லைங்க. இவர் பண்ணது சின்ன சாதனை கிடையாது. விராட் கோலி, ரோஹித் சர்மா, தோனி பண்ணாத சாதனைய ஒரு உத்தரப்பிரதேஷ் சூரியனால இருந்து வந்த ஒரு சின்ன பையன் பண்ணியிருக்கான். அதாவது இந்தியாவுக்கு சிறு வயதிலேயே டெஸ்ட்ல டெபியூ ஆகிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. டெபியூ ஆகி 1000+ ஸ்கோரை கிராஸ் பண்றாரு. இவர் யாருன்னு உங்க எல்லாருக்கும் இப்பவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். த ஒன் அண்ட் ஒன்லி யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ எங்கேயோ இருந்து நம்ம சாதிக்க முடியாதுன்னு நினைச்சவங்க மத்தியில என்னால எல்லாமே முடியும்டா, எனக்கு இவ்வளவு இருந்தா போதும், நான் கிரிக்கெட்டை இந்த அளவுக்கு விரும்புறேன், எப்படியாச்சும் சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லா சிறுவன்களும் இவனும் ஒருத்தன். சில பல கேவலமான அரசியலால அவரோட ஒரு பிளேயரோட கரியரே போகுது. இதுதான் நான் யோசிக்கிறேன். நிறைய பேர் அவரை அவாய்டும் பண்ணியிருக்காங்க. இதை நிறைய ஊடகங்களே பார்த்திருக்கேன்.